இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இவன் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபரன். இவன் வந்து தங்க கடத்தல், போதை வஸ்துக்களை கடத்துதல், இந்த போன்ற வழக்குகள் தொடர்புடைய ஒருவன். இவன் வந்து என் தம்பி உறவினர்னு சொன்னவர் யாரும் இல்லை, நான் இல்லை, அவர் தான் சொன்னார். சொன்னது மூலமே நீங்கள் எப்படி தொடர்புபடுத்து? ஆமாங்க, பணம் வாங்கியிருக்கீங்கல்ல. வெற்றிமாறனை பற்றி சொல்கிறீங்க, அமீர் பற்றி சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க? அமீர் வந்து இயக்குகின்ற படத்தில் கதையாசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெற்றிமாறன். வெற்றிமாறன் ஏன் சொல்கிறீங்க? அதில் வெற்றிமாறன் வந்து 2 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காருங்க. பல இடங்களில் பல தொடர்புகளில் சொல்லியிருக்காரு, என்னோட தம்பிடாவன் அவனுக்கு ஏதோ பணம் என்ன சொல்லு, கம்பெனிக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு. அந்த பதிலே பங்கு இருக்கிற மாதிரியே சொல்கிறீங்க. பங்குதாரருங்க அவர். அமீருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, திமிர்னே கூட சொல்லலாம். இன்னைக்கு கூட சிவகுமார் ஃபேமிலியில் சூர்யாவுக்கோ இல்லை கார்த்திக்கோ ஃபோன் அடித்தாருன்னா 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட் எடுத்து வந்து இன்றைக்கி அமீர்கிட்ட கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. மலேசியாவுடைய டான் யார்? அப்துல் மாலிக். அந்த அப்துல் மாலிக் சொந்த ஊர் எது? ராமநாதபுரம் மாவட்டம். ஜாஃபர் சாதிக்குடைய சொந்த மாவட்டம் எது? ராமநாதபுரம் மாவட்டம். யாருமே சொல்லாத ஒரு தகவலை சொல்கிறேன். எப்படி வந்து ஜாஃபர் சாதிக்கும் இமாம் அப்துல்லாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு நினைப்பீங்க? நீங்கள் எம்பியை சொல்லுங்கள். எம்பியை தான் சொல்கிறேன். தொடர்பு இருக்குன்னு தானே சொல்கிறேன். முதலமைச்சருக்கு நிதி கொடுக்கும்போது தொடர்பு இல்லையா? அடிக்கடிக்கு வந்து முதலமைச்சர் பக்கத்துலேயே ஒரு 8 விதமான ஃபோட்டோக்கள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பொய்யா? உதயநிதி ஸ்டாலினுடன் வந்து நெருக்கமாக இருந்ததெல்லாம் இல்லை. அந்த ட்ரஸ்ட்டுக்கு 7 லட்ச ரூபா பணம் கொடுக்கப்பட்டதெல்லாம் தெரியலையா? இருக்குது. கிருத்திகாவை நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா அதன் அடிப்படையில் தான் போயிருக்காங்க. இது எல்லாருமே அதே மாதிரி தான் விட்டுருக்காங்க. அப்போது இவர்கள் சும்மா வந்துடுவாங்க இந்த விஐபின்ற குரூப்பில். அப்போ எல்லாருமே அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கீங்கல்ல. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஜாஃபர் சாதிக் விவகாரம் பூதாகரமாக இருந்தால் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் வாராகி இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு வாராகி. வணக்கம் சார். ஜாஃபர் சாதிக் விவகாரம் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக புலனாய்வு நிறுவனங்கள், தடுப்பு நிறுவனங்கள் கண்டுபிடித்தது. அதன் மூலம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் கூட பல அம்சங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது புலனாய்வு நிறுவனங்களுடைய கையில் தான் இருக்குது. என்னென்ன வரணும், என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, புலனாய்வு அமைப்புகளோட தொடர்புகள் இருப்போம்ல, ஒரு பத்திரிகையாளர்ன்ற முறையில் அந்த தொடர்பில் இருக்கும்போது சில சோர்ஸுகள் நமக்கு சொல்லப்படும் தகவல்கள். அந்த தகவலை தான் நம்ம வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் முன்கூட்டியே நான் ஆரம்ப காலகட்டத்தில்னு சொன்னேன். இவர் மீது சம்மந்தப்பட்ட ஜாஃபர் சாதிக் மீது ஏற்கனவே மும்பையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அவர் தம்பி அந்த இடத்துல வழக்கு செய்ய சொல்லுது அப்படின்னு பல விஷயங்களை நான் முன்கூட்டியாகவே தெளிவுபடுத்தியிருக்கேன். எப்படி நீங்கள் முன்கூட்டியாக சொல்கிறீங்க? முன்கூட்டினா அவர் வழக்கு கைது அதாவது அவருடைய விஷயங்கள் வெளியில் வரும்போதே நம்மளுடைய தொடர்புள்ள அதிகாரிகள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கான்டாக்ட்ஸு. அந்த வச்சு தான் நம்ம வெளியில் சொல்கிறோம். இவர் மீது இதுக்கு முன்னாடி தான் வழக்கு இருக்கான்னு கேட்குறோம். நம்ம ஒரு பத்திரிகையாளர் ஒரு 10 கொஸ்டின் கேட்போம்ல, இது யார் இவர் எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் மீது வந்து வழக்கு ஏற்கனவே இருக்குது, அவர் தம்பி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனால் புலனாய்வு அமைப்புகளை பொறுத்த வரையும் வெவ்வேறு விதமான அலசலாக தான் அவங்க பார்த்து ஒரு கிட்டத்தட்ட 9 அமைப்புகள் கொண்டவர்கள் தான் உட்கார்ந்து அவனுடைய என்கொயரியில் உட்கார்றாங்க. அந்த என்கொயரியில் அவங்க கொடுத்த தகவலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வெளியில் பேசுகிறோம். அதை 1-2 கசியும் இல்லையா நமக்கு? அந்த கசிகிற விஷயங்கள் தான். ஆனால் புலனாய்வு நிறுவனங்களே அதிகாரிகளே வெளியே சொல்லலையே. அந்த இல்லை, அவர்கள் சொல்லலைன்னா கூட நீங்கள் அவர்கள் ஏன் பண்ணிக்க, நான் டெல்லி வட்டாரம்னு சொல்கிறேன். அந்த வட்டாரத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். நான் இந்த அதிகாரி எனக்கு தகவல் கொடுத்தார், இந்த அதிகாரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களும் தகவல் வெளியில் சொல்ல முடியாது. பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதே எனக்கு தெரிஞ்சு வந்து அது தவறான விஷயம். இன்றைக்கி அதிகாரிகள் பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க முடியாது, தெரியுங்களா? சட்டம் அப்படி சொல்லி அதிகாரிகள் சொல்கிறீங்க. அதிகாரிகளே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ், ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன் கான்ஸ்டபிள் இருந்து நீங்கள் சுப்ரீம் ஆஃபீஸர் வரையும் இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கவே கூடாதுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இல்லை, நீதிமன்றத்துடைய வழக்குகள்லே இருக்குது. யார்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு சந்திக்கணும். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாருன்னா சீஃப் செக்ரட்டரிகிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், ஹோம் செக்ரட்டரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும், புரியுதுங்களா? அப்போ அதன் அடிப்படையில் தான் இவங்க சந்திக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் சோர்ஸ் சொன்னாங்க. இனி என்ன வெளியே வரும்னு நினைக்கிறீங்க ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில்? இல்லை, இன்றைக்கி வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமேல் யார் மீது இந்த வழக்குகள் பாயப்போகுது, எந்தெந்த திசையில் இது வந்து திரும்பும் அப்படின்றது தான் நம்முடைய விஷயங்கள்.
ஏற்கனவே இருக்கிற தொடர்புகள் பற்றி நிறைய நீங்கள் பேசியிருக்கீங்க. நிறைய பேர் தொடர்பு இருக்காங்க, சினிமாக்காரங்களை தொடர்பு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது அவருடைய பணத்தில் வைத்துக்கொண்டு ஒரு படம் ஒன்று தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகாரிகள் சொன்னது. நீங்கள் பல பேட்டிகளில் இன்னும் பலரை நீங்கள் தொடர்புபடுத்துறீங்க, இயக்குநர்களை தொடர்புபடுத்துறீங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி வெற்றிமாறனை பற்றி சொல்கிறீங்க, அமீர் பற்றி சொல்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க? ஒருவன் தவறானவன் என்பது இதற்கு முன்பாகவே அமீருக்கு தெரியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அமீர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய உறவினர்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், நம்ம சொல்ல உறவினர்ன்றது. நாம் ரெண்டாவது தான் சொன்னோம் அவருக்கு நெருக்கமான உறவுன்றது. இந்த இஷ்யூ வரும்போது தான் நம்ம சொன்னோம். அடுத்து நான் வந்து தொழில் பார்ட்னர்னு அவர் தான் சொன்னார். அதே மாதிரி தான் இந்த படத்தில், அதாவது அமீர் வந்து இயக்குகின்ற படத்தில் கதையாசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா வெற்றிமாறன். ஸோ இந்த போதைத் தடுப்பு பிரிவினுடைய சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்குகளை பொறுத்த வரையும் தெரிந்தோ தெரியாமலோ, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, அந்த போதைப்பொருள் விற்பனையாளர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தொடர்பு கொண்டோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம் டிரான்சாக்ஷனோ, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட இருந்தாருன்னா, அவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு விசாரிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உள்ளது. சட்டத்தில் இடம் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஆக்டே அப்படி தான் சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஏற்கனவே குற்றவாளியாக ஏற்கப்பட்டவர், அதுவும் உறவுக்காரன், உனக்கு தெரியாத எந்த விஷயமும் நடக்க வாய்ப்பில்லை. இவர் எல்லாம் தெரிந்தது போலத்தான் இவர் கொண்டு போய் அவர் சேர்க்குறார். சரி, சினிமாவோட முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல. வெவ்வேறு தொழிலுக்கு எதுக்கு வரீங்க நீங்கள்? எதற்கு நீங்கள் வந்து டீ கடை திறக்கும், காஃபி கடை திறக்கிறதுக்கும் நடிகர்களை கூப்பிட்டு வருவீங்க, இயக்குநர்களை கூப்பிட்டு வருவீங்க? அப்போது அவர்களை வைத்து அவர்களும் பணம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதே இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து பல இடங்களில் பல தொடர்புகளில் சொல்லியிருக்காரு, என்னோட தம்பிடாவன் உனக்கு ஏதாவது பணம் வேணா சொல்லு, கம்பெனிக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஏதாவது சினிமா எடுக்கணுமா சொல்லுங்கப்பா, சினிமாவுக்கு ஏதாவது ஃபைனான்ஸ் சொன்னால் தம்பி பண்ணுறேன்டா இப்போ. ஏன்னா 2 பேர் தான் இன்றைக்கி சினிமாவில் ஃபைனான்ஸ். ஒன்று அன்பு செழியன், இன்னொன்று வந்து திருப்பூர் சுப்பிரமணியம். இன்றைக்கி வேறு யாரும் இருக்க முடியல. 3ஆவதாக ஒருத்தர் இருந்தார், அவர் இருந்து அழிச்சிட்டானுங்க. அவர் தான் நடிகர் கே ராஜன். இப்போது இவர்களெல்லாம் சினிமாவோடவே சம்பாதிச்சு சினிமாவிலேயே இந்த ஃபைனான்ஸ் பண்ணி சினிமாவிலேயே ஒரு வெற்றியோ தோல்வியோ அங்கே பார்க்குறாங்க. இவன் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபரன். இவன் வந்து தங்க கடத்தல், போதை வஸ்துக்களை கடத்துதல், இந்த போன்ற வழக்குகள் தொடர்புடைய ஒருவன். இவன் வந்து என் தம்பி உறவினர்னு சொன்னவர் யாரும் இல்லை, நான் இல்லை, அவர் தான் சொன்னார். அது சொன்னது மூலமே நீங்கள் எப்படி தொடர்புபடுத்து? ஆமாங்க, பணம் வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த வழக்கு அதான் சொன்ன. அந்த ஆக்ட் என்ன சொல்லுது? பணங்கிறது அவர் மற்ற தொழில் செய்யறதுக்காக வாங்கியிருக்கிறாரு. அது வந்து அந்த அதிலே பங்கு இருக்கிற மாதிரியே சொல்றீங்க. பங்குதாரருங்க அவரு. அவர் தொழில தானே. எதில் தொழில்? எந்த தொழில்? அவர் சினிமாவில். சினிமாவுக்கு அப்புறம் எதற்கு சார் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து கஞ்சா விற்பனையாளர் ஒருத்தருக்கான வச்சுக்கோங்க. அந்த வியாபாரி பிடிப்பட்ட உடனே அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறாங்க தெரியுமா? அவன் பேங்க்கை வந்து ஃபீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? சட்டத்தில் இடம் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என் பேங்க் எப்படி நீ தொடுவ? இந்த ஒரு விஷயம் தான் பண்ணேன், போன விஷயத்துக்காக என் பேங்க்கில் பணம் வந்துச்சு, அது நான் வேறு ஒரு விதத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா காவல்துறையில்? இல்லை நீதிமன்றமே அதை ஒத்துக்குமா? ஸோ அதெல்லாம் மாதிரி தான் உனக்கு அமீருக்கு கடந்த 4லேருந்து 5 படம் தான் ஆக்சுவலாக பண்ணது. அதுலேயே 2 படம் உட்காந்துட்டுருக்கு. பருத்திவரன் ஆரம்பித்து ஜெயம்ரம் நடித்த கடைசி படம் வரையும் அவருக்கு எல்லாமே வந்து தோல்வி தான். பருத்திவரனில் பணம் சம்பாதிச்சது எல்லாமே இந்த சிவகுமாரன் ஃபேமிலி தான். நடிகர் சிவகுமாரன் ஃபேமிலி தான் அந்த பணத்தை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாகவே அமீரை ஏமாற்றப்பட்டிருக்கார். அதுதான் உண்மையும் கூட. இந்த நிலைமைக்கு அவர் 4 படம் இயக்கியும் அவருக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு நபர் இன்றைக்கி ஆடம்பரமாக ஒரு அலுவலகமும் வீடையும் மற்ற அவர் போடுற உடையும் பாவனையும் சாப்பாடு விஷயங்கள்லாம் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? அவர் கூட சுற்றி ஒரு பட்டாளம் எங்கேருந்து சோறு போடுவாங்க? இல்லையா? அது இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் தொடர்புபடுத்துறீங்க ஜாஃபர் சாதிக்கோட? சார், அவர் வறுமையில் இருந்தது உண்மை, இவனுங்க சிவகுமார் ஃபேமிலி ஏமாத்தினது உண்மை. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு எங்கேயாவது ஒருத்தர் தேடுதல் வேணும்ல. பணம் தேவை தான். பண தேவைக்காக எவனோ ஒருத்தன் சினிமா சம்மந்தம். இந்த பாருங்கள், அமீருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, திமிர்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி கூட சிவகுமார் ஃபேமிலியில் சூர்யாவுக்கோ இல்லை கார்த்திக்கோ ஃபோன் அடித்தார்னா 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட் எடுத்து வந்து இன்றைக்கி அமீர்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தன்மானம் அந்தளவுக்கு உதைக்குது. அதனுடைய வழியில் தான் வேறொருத்தன் வரான். அவருக்கு தெரிஞ்சும் கூட பரவாயில்ல, அவன் தானே இந்த தொழில் பண்ண, நமக்கு சம்மந்தம் இல்லை. அது ஏன்னா அவர் சட்ட ரீதியாக எந்த விஷயத்தையும் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு விஷயத்தில் அவர் சிறைச்சாலையில் இருந்ததோடு சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து கருத்துக்கள் சொல்வது மட்டுமே துவங்கிட்டார். அந்த கருத்துக்கள் சொல்வதனால சில விளைவுகள் கூட இருக்கலாம்.
அதன் அடிப்படையில் தான் இந்த பண பிரச்சனைகள் வந்து உங்களுக்கும் எனக்கும், அதாவது நீங்கள் சொல்கிற சாதாரண விஷயம் தாங்க. நீங்கள் வந்து ஒரு பொருளை அடமானம் வைக்க போகிறீங்க, அந்த பொருள் வந்து திருட்டு பொருளாக இருந்துச்சுன்னா வாங்கினவனும் குற்றவாளியாக இருக்கானா இல்லையா? வாங்கி இருந்தா சார் வாங்கி நீங்கள் அடமானம் வைத்தாவே குற்றம்னு சொல்கிறான். வாங்கி அடமானத்தை ஏற்று இன்னொருத்தன் பொருளை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? இல்லை அவங்க நீங்கள் வட்டி கடையிலேயே பாருங்க, அவர் விசாரணை தயார் சொல்றாரு. அமீர் விசாரணை தயார் முதல் நாளே சொல்லிட்டு, நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு விசாரணைக்கு? அவங்க தான் கூப்பிட போகிறாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? அவர் சம்மன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவருக்கும் அது தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எந்த நேரத்துலையும் சம்மன் சர்வ் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த சம்மன் அடிப்படையில் அவர் விசாரணைப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இவருக்கு எங்கெங்கெல்லாம் பங்குகள் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பங்குதார் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு தானே உங்களை கூப்பிட போகிறாங்க. அதுக்கு ஒரு காலகட்டங்கள் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் 7 நாள் தான் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 7 நாளில் அவங்ககிட்ட வந்து என்னென்னலாம் மறைக்கப்பட்டிருக்கானோ அதை மறைக்கப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் தகவலை வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இடி வேலை செய்யுது, ஒரு பக்கம் வந்து நார்கோட்டிக்கல் பியூரோ வேலை செய்யுது, ஒரு பக்கம் என்ஐஏ வேலை செய்யுது. ஏன்னா யாருக்கு எங்கே தொடர்பு போயிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவனுங்க தப்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன், இவன் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து இலங்கைக்கு சில விஷயங்கள் கடத்தல் பொருட்களை வாங்கி விற்கிறவன், இது போல போதை வஸ்துக்களை நான் கொண்டு. ஏன்னா உங்களுக்கு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், மலேசியா மேட்டரில் நேற்று கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணேன். மலேசியாவுடைய டான் யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்துல் மாலிக். அந்த அப்துல் மாலிக் சொந்த ஊர் எது? நம்ம ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ஜாஃபர் சாதிக்குடைய சொந்த மாவட்டம் எது? ராமநாதபுரம் மாவட்டம். இவர்கள் எல்லாமே ஒரு குளிராக தான் வேலை செய்கிறாங்க. புரியுதுங்களா? இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ கென்யா பல நாடுகளுக்கு அவன் போயிருக்கான், பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கல இன்றைக்கி. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலையும் நான் சொல்லிட்டேன். அதுதான் சொல்ல வந்தேன், எனக்கு கிடைச்ச சோர்ஸை தான் நம்ம தகவலாக சொல்கிறோம். அப்போ யாரெல்லாம் இதில் உடன் பயனடைஞ்சிருக்காங்களோ அந்த பயனடைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணுன்றது தான் என்னுடைய விருப்பம். வெற்றிமாறனியை சொல்கிறீங்க. அதில் வெற்றிமாறன் வந்து 2 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காருங்க. நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க சார்? அவன் பணம் எடுத்துருக்கான், கதை இவருது சார். கதை என்ன செய்து கொடுப்பீங்களா? அதை தாண்டி அவங்களோட நீங்கள் கதைக்கு பணம் வாங்கக்கூடாதா? கதை கொடுத்து அதுதான் சார். எந்த பணத்துலேருந்து வாங்குறீங்க? யார் பணத்தில் வாங்க? அது எப்படி தெரியும் கலைஞர்களுக்கு? அவருக்கு முறைகேடாக வந்த பணம் எப்படி தெரியும் சார்? முறைகேடாக வந்ததா இல்லையான்றதை விட அது விசாரணையில் சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள். சார் ஒருத்த கொண்டு வந்து எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பீங்களா வீட்டில்? அவனுக்கு முறைகேடாக வந்தது தெரியாமல்? முறைகேடுன்றது அமீருக்கு தெரியும்னு நான் தானே சொல்கிறேன் ஆரம்ப காலத்துலேருந்து. அப்போ அமீருக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கொண்டு விற்க வைக்கிறாருல்ல, அவருடன் பயணித்ததெல்லாம் என்ன விஷயம், எப்படி எதை மாதிரியான? சார் நீங்கள் சாதாரணமாக ஒரு காஃபி கடை திறக்க கூப்பிடுங்க, எந்த ஒரு நடிகனாக வந்துடுவான்னு பாருங்கள். காஃபி கடை திறக்க வருவானா சார்? ஒரு நடிகனை வர சொல்லுங்கள் சார். அப்போது டிமாண்ட் பண்ணுவான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ சரவணா ஸ்டோர் இருக்குது. சரவணா ஸ்டோரில் நடிகைகள் வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க, சில திரைப்புலாக்கு போகிறாங்க. இந்த கல்யாண ஜுவல்லர்ஸி நடிகர் பிரபு இருக்கார், இந்த பிராண்ட் அம்பாஸ்டராக அவங்க கருதுகிறாங்க. இவன் வச்சுக்கிற காஃபி கடைக்கு இவங்க பிராண்ட் அம்பாஸ்டராக போய் நிற்கிறாங்களே, அப்படியே கூட வச்சுப்போம், ஓகேங்களா? பணம் இல்லாமையாக போய் நிற்பானுங்க. அதில் எவ்வளோ பணங்களை இவங்க வந்து வசூல் பண்ணியிருப்பானுங்க. அந்த எந்த வழியில் வந்ததா என்னென்னு விசாரணை என்பது அவர்கள் சொல்லட்டும். நான் என்ன சொல்ல வரேன், நான் குற்றம் சுமத்துவதற்காக சொல்லலை. இது போன்ற சம்பவங்கள் இவர்களாம் இந்த விசாரணை வளையத்தில் வருவாங்க. விரைவில் இவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கைது வரைக்கும் போயிட்டீங்க. ஆமாங்க, கைது வரதுக்கு என்ன சார்? நீங்கள் அதான் குற்றம்கான முகாந்திரம் இருந்தால் கைது. சார் நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க, 2 கோடி ரூபா 1 கோடி ரூபாய்க்கு மேலே இடி உள்ள வருமா வராதா? சட்டம் என்ன சொல்லுது தான் நான் சட்டத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். என்ன அவங்க ஆக்டில் என்ன சொல்கிறாங்க? 1 கோடி ரூபாய்க்கு மேற்கொண்டு போனாவே இவங்க 2 கோடி ரூபா வாங்கினது எங்கே கணக்கு அமைச்சிருப்பானே தெரியுங்களா? சரி, இந்த மாதிரி பணங்கள் வந்து என்ன ஜிபே பண்ணியிருப்பானா, இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பானா, நெட் பே பண்ணியிருப்பானா? கள்ள பணத்தை கள்ளத்தனமான சார் கொடுப்பான். அப்போ நீ கள்ள பணத்தை வாங்கிக்கிட்டு நீ எந்த அக்கௌண்ட்டும் கொடுக்க மாட்டேன், நீ அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிக்க மாட்டேன், இன்கம் டேக்ஸ்க்கு. இதெல்லாம் மூடி மறைச்சா அப்போ என்ன? சினிமாக்காரன் பெரும்பாலும் சொல்கிறேன் சார், கீழே இருக்கிற கடைக்கோடியிலேருந்து ரஜினிகாந்த் வரையும் இந்த கள்ளப்பணத்தை தான் சார் வாழ்கிறானுங்க. அப்படின்னும் போது அவங்களாம் குற்றவாளி தான் என்னை பொறுத்தவரையும். தெரிஞ்சு வாங்கினது ஒருத்தர் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க அப்படின்னா சார் நான் தான் திரும்ப சொல்கிறேனே சார், நீ கணக்கில் காட்டியிருந்தாலே பிரச்சனை இருக்காது சார். அதுதான் சொன்ன இடி வரும் சார்ன்ற இந்த பணத்தில் வெவ்வேறு விதங்கள். இப்போ நான் ஏதோ யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படலை, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதுதான் சட்டம் சொல்லுது. இதன் அடிப்படையில் தான் வெற்றிமாறனை விசாரிப்பாங்க. நீ வெற்றிமாறன் 2 கோடி ரூபா அவன் பணம் கொடுத்தன்னு அவன் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அடிப்படையில் இவனுக்கு வந்து கேட்பாங்கல்ல, எப்பா 2 கோடி ரூபா வாங்கினீங்களே, இன்கம் டேக்ஸ் கட்டிட்டேன், கேட்பானு கேட்க மாட்டானா? இதை தவிர லிஸ்ட்டு பெருசாக வாய்ப்பு இருக்கா? நிறைய இருக்கும். யார் நிறைய இருக்கும். இன்னும் சொல்லாத ஒரு தகவலை சொல்கிறேன், யாருமே சொல்லாத ஒரு தகவலை சொல்கிறேன். எப்படி வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கும் நம்முடைய எம்எம் அப்துல்லாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு நினைப்பீங்க? இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் கேட்டார், அதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன், சொல்லலை. ஜாஃபர் சாதிக்கும்
இமாம் அப்துல்லாவுக்கும் என்ன தொடர்பு எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எம்பியை சொல்லுங்கள். எம்பியை தான் சொல்கிறேன். அவர் இன்றைக்கி நோட்டீஸ் அனுப்புகிறார். அது சும்மா இந்த ஒரு இப்போ பம்பாத்தி வரலாம் காட்டுறாரு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம எம்பி சகோதரர் வழக்கறிஞர் வில்சன் வந்து கிரிமினல் வழக்கு போடுவேன், இது போடுவேன், சிவில் வழக்கு போடுவேன்னு சொல்லி சும்மா இங்கே அதான் மிரட்டி பார்க்குறாரு பாருங்க. இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்க தான் நம்ம. அதையெல்லாம் எதையும் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இவனுங்க திருட்டுத்தனம் பண்ணுவானுங்க, அதை நம்ம பார்த்துட்டு உட்காந்து கேள்வி கேட்டால் வழக்கு போடுவானுங்களாம்மா. இல்லை நீங்கள் இப்போ அடுத்து முடிச்சிடுறேன். இந்த தொடர்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வரேன். எம்பிக்கு அவர் நோட்டீஸ் அனுப்புறேன்னு பிள்ளாரை மிரட்டுறாருல்ல, நீ அனுப்பு ராஜா, வச்சு செய்கிறது நாங்கள் தயாராக இருக்கோம் ராஜா. என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு வந்து இவனுடைய உறவுக்காரன் தான் இந்த ஜேஎம்ஆர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய 2வது மகனுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. சரி, ஜாஃபர் சாதிக்கும் இவருக்கு தானே 2வது மகனுக்கு தானே தொடர்பு இருக்குது, இம்ரான் நினைக்கிறான் பேர். அவன் தொடர்பு இருந்தால் ஓகே. அடுத்து எப்படி நீங்கள் வந்து இமாம் அப்துல்லாவுடைய உறவில் பெண்ணை தான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு இம்ரான், ஓகேங்களா? அப்போது இதன் மாதிரி ஒரு லிங்க் போயிட்டே இருக்கும். அப்போ அடுத்த கட்டம் எங்கே வரும்? ஜேஎம்ஆர்னு வீட்டுக்கு வரும். அங்கே என்ன டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னு தெரியும்ல, இவனுக்கு அவனுக்கு கொடுக்க சொல்லியிருப்பான்ல. இப்படி பறந்து விரிந்த விஷயங்கள் வெளியில் வரதான் போகுது. இதுதான் நான் முன்கூட்டியே எல்லாத்தையுமே சொல்லிட்டே வரேன். நீங்கள் தூரத்தில் இருக்கிற புள்ளிகளை ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படி. இது செயின் லிங்க் இல்லைங்க சார். இது செயின் லிங்க்ன்றதை விட இவங்க பண்ண ஒரு மிக மோசமான ஒரு நபரும் தொடர்பு வச்சு அவளும் தொழில் விஷயங்களில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதை எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக அவன் ஒப்பிச்சிட்டான் சார் ஜாஃபர் சாதிக்கு. நான் இதை சேர்த்து விடுறது என்னுடைய வேலை கிடையாது. இல்லை, அவர் சொல்லலையே, நீங்கள் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்திருக்கு சார், நடந்ததை தான் சார் சொல்லியிருக்கிறாரு சார். நான் தான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன் இல்லை, நடக்கலைன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பித்து அவர் இங்கேருந்து வெளியேற்றது பட்டதுக்கு அப்புறம், திமுக குடும்பத்துலேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம், இதுவெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு தான் என்னென்னலாம் நடக்கும், எப்போ நடந்திருக்குது, எங்கே இருந்து போனால் எந்த மீது வழக்கு போடப்பட்டது எல்லாத்தையுமே நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் இல்லையா. நீங்கள் திமுகக்காரர் எல்லாரையும் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? திமுககாரன் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் செய்தி தொடர்பாக மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, செய்தி நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க தொடர்பு இருக்குன்னு தானே சொல்கிறேன். முதலமைச்சருக்கு நிதி கொடுக்கும்போது தொடர்பு இல்லையா? அடிக்கடிக்கு வந்து முதலமைச்சர் பக்கத்துலேயே ஒரு 8 விதமான ஃபோட்டோக்கள் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பொய்யா? இல்லை அடுத்தது வச்சுப்போம், உதயநிதி ஸ்டாலினுடன் வந்து நெருக்கமாக இருந்ததெல்லாம் இல்லையா? அந்த ட்ரஸ்ட்டுக்கு 7 லட்ச ரூபா பணம் கொடுக்கப்பட்டதெல்லாம் தெரியலையா? நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே, நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடியே, நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, நான் இந்த விஷயங்கள் யார் சொல்கிறா, இந்த நார்கட்டில் பீரோ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் போயிருக்குன்னு. நான் ஒரு 10 நாள் 12 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. கிருத்திகாவை நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் சகோதரி கிருத்திகா அவர்கள் வந்து அவர் இயக்குனர் நான் எங்கேயுமே சொல்லலை, ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா அதன் அடிப்படையில் தான் அவங்க போயிருக்காங்க சார். கலைஞர் காலத்தில் ஆரம்பிங்க சார். கலைஞர் நீங்கள் வந்து ஆரம்ப கால கலைஞர் நான் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு நீங்கள் திருமண அழைப்புக்கோ அல்லது வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ எதற்காக நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும், நிச்சயதார்த்தத்துக்கோ, ஏன் வீட்டுக்குனா கூட பணம் கட்டினா தான், அறிவாலயத்துக்கு பணம் கட்டணும், அவருக்கு கொஞ்சம் பணம் கட்டணும், கட்சிக்கு ஒரு பணம் கட்டணும், கட்சிக்கு அறிவாலயத்தில் ஒரு பணம் கட்ட சொல்லுவாங்க. கட்டினா தான் சார் அவர் கூட்டத்துக்கே வருவார். நீங்கள் சாதாரணமாக ஏதோ கட்சி தலைவர் தொண்டை வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ இருக்கிற மாதிரி அரசியல் தலைவர்கள் இல்லை. அன்றைக்கெல்லாம் வசூலிச்சாங்க அப்படி காசை. அந்த பெரியார் முதற்கொண்டு சொல்கிறேன், புரியுதுங்களா? இது எல்லாருமே அதேமாரி தான் விட்டுருக்காங்க. அப்போது இவர்கள் சும்மா வந்துடுவாங்க இந்த விஐபின்ற குரூப்பில். அப்போ எல்லாருமே அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கீங்கல்ல. ஒரு தவறான பணம் தெரிஞ்சு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகுதுங்க. அவன் மீது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து அவர் தான் வழக்கறிஞர். என்னங்க வழக்கறிஞர்னு சும்மா புதுசாக ஒரு கதையை காட்டுறீங்க. பால் கனகராஜை பொறுத்தவரை அன்றைக்கி அவர் தனி அரசியல் கட்சியில் இருந்தார். பட் அவர் வழக்கறிஞர் இருந்தார்ல. அவருக்கு என்ஆர் இளங்கோவன் எத்தனை குற்றவாளிகள் எல்லாம் வழக்குமா, மிகப்பெரிய மோசமான வழக்குகளுக்கெல்லாம் அவர் ஆஜராக தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பாலியல் வழக்குகள் ஆஜராக தெரியுமா உங்களுக்கு? வெளியிலவா? அவர் தொழில், அதை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டாம்னு நான் விரும்புகிறேன். அதே மாதிரி தான் திமுகக்காரன் தேவையில்லாமல் அண்ணன் பால் கனகராஜன் மீது கொச்சைப்படுத்தினா நான் அந்த வண்டவாளத்தை கொண்டு வந்து வெளியே விடுவேன். உங்களுடைய எம்பி, சட்டத்துறையுடைய செயலாளர் அண்ணன் என்ஆர் இளங்கோவனுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் கொண்டு வந்து விட்டால் என்ன பண்ணுவீங்க? அது அவர் தொழில்ங்கிறீங்க. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ பால் கனகராஜை குற்றம் சாட்டாத. நீ எங்க பால் கனகராஜை குற்றம் சாட்டுறீங்க? ஏங்க எங்கள் அப்பா வீட்டுக்குள்ள குதிரையில் நீ ஏன்டா உள்ளே ஒளிந்து உட்காந்துக்கிறீங்க முன்னாடியே? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதையாவது அவன் மேலேயா சுமத்தணும், அதானே உங்கள் புத்தி. அந்த புத்தியை காட்டுறதுக்கு இன்றைக்கி யாரும் மக்கள் தயாராக இல்லை. எத்தனை ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டிங்க. எனக்கு எல்லோரும் உங்களுக்கு அடிமையாக இருக்கான்.
இந்த சின்ன சின்ன விஷயங்களில் இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இவனுங்கெல்லாம் அப்படியே அதையும் முடக்கத்துக்கு பார்க்குறாங்க. எங்கே சார் போனானுங்க சில ஊடகவியலாளர்கள்? அண்டா குண்டான்னு கிளம்பி வருவானுங்களா சார்? எந்த சொம்புமே வரல, எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க? நாட்டில் எதுவுமே நடக்கலையா சார்? அப்போ இவர்களெல்லாம் நல்லவர்கள். இன்றைக்கி வந்து அவன் என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அவரெல்லாம் ஊடகவியலாளர்களா? அதில் போய் கட்சியில் ஜாயின் பண்ண வேண்டியதான் சார். இவனுங்க மெம்பராக வாங்கிட்டு வேண்டியதானே திமுகவில் போயிட்டு. திராவிட முன்னேற்றக் கழகம் இது திருட்டு பசங்க முன்னேற்றக் கழகமாக மாறிடுச்சு. அதனால் எந்த விதமான மாற்றவும் முடியாது. மக்கள் தான் உணரப்படணும். நீங்கள் முக்கியமாக திமுக சார்பாளர்கள், பாஜகவை எதிர்ப்பாளர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் மேலே டார்கெட் பண்ணுறீங்களா? அந்த மாதிரியான ஒரு பிஜேபி யாரும் எதிர்க்கிறாங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு தொடர்பு படுத்தி பேசுகிறீங்களா? நான் ஒரே விஷயம் சொல்கிறேங்க. எனக்கு திமுக அண்ணா திமுகன்னு வேறுபாடு பார்க்க தெரியாது, பிஜேபின்னு வேறுபாடு பார்க்க தெரியாது, கம்யூனிஸ்டுகள் பார்க்க தெரியாது. நான் இன்றைக்கு வரையும் தோழர் திருமாவர்களுடைய இயக்கம் செய்கின்ற சில தவறுகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் திருமாவர்கள் தோழருக்கும் நட்பு ஒன்றுது. அது வேறு, இது வேறு. அவருடைய கருத்தியல் வேறத்தில் நான் சில விஷயங்கள் அரசியல் ரீதியாக வரும்போது நான் வந்து சில விஷயங்கள் விமர்சனம் செய்கிறேன். அவரே இன்றைக்கி வந்து பல இடங்களில் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாருன்ட்டு. உண்மையை தானே சொல்கிறேன், பொய் சொல்ல. ஆதவ அர்ஜுன் ரெட்டின்ற ஒருத்தனை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இந்த இயக்கத்துக்காக உழைச்சவன் வெளியில் நிற்கிறானே, சிறைச்சாலையில் இருக்கானே, அவன் குடும்ப நட்ரோட்டில் நிற்கிதே, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நீங்கள் எதுவும் செய்யலையே அப்படின்னு வலியும் வேதனையோடு கேட்குறேன். எந்த இயக்கத்தை எதிர்த்து நீ வந்து போராடணும், ஒரு உரிமை குரலாக எடுத்தியோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கின வைகோ, அந்த இயக்கத்தை யாரை நீ வந்து எதிர்த்து வந்தியோ அந்த முதலமைச்சராக வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறேன். உன்னை நம்பி வந்த தொண்டை எத்தனை பேர் தீக்குளிச்சு செத்தான், அப்போ நீ என்ன தலைவனா? அடுத்த கட்டம் இன்னொருத்தர் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தர் கம்யூனிஸ்டுகளுடைய சித்தாந்தம் என்ன, கருணாநிதியின் சித்தாந்தம் என்ன, இவங்கெல்லாம் ஒன்றானா அது பேர் என்ன கொள்கை கோட்பாடாங்களா? அடுத்த ஒருத்தர் வரா, இன்னொருத்தர். இதே மாதிரி ஒருத்தராக கிளம்பி வருவீங்க. என்ன சார் கமலஹாசன் கட்சி ஆரம்பிங்கன்னா சொல்லி ஆரம்பித்தார். அவர் என்ன, நான் சொன்ன கேளுங்க, கமலஹாசன் சொல்கிறது கமலஹாசனுக்கே புரியாது, மக்களுக்கு எப்படி புரிய போகுது? அதனால் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். நம்ம இதை மாதிரி வந்து தொடர்பு படுத்தி பேசுவோம். திமுக என்கிற இயக்கம் தவறு செய்தால் தவறைத்தான் நான் சுட்டி காட்டுவோம். அதனால் பத்திரிக்கையாளர் மினிஸ்டர் எல்லாமே குறை சொல்கிறீங்க, இதோட சேர்த்து சொல்கிறீங்க சார். உண்மையாக தான் சொல்கிறேன். வழக்கு போடு சார். நீ தான் சொல்கிறீங்க இல்லை, வழக்கு போடுவேன்னு சொல்கிறல. வழக்கே வாராகி காத்திருக்கிறேன், சந்திக்க காத்திருக்கிறேன்னு சொல்கிறேன். நீ நிறைய வழக்கு சந்திச்சிருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன் சார். வாங்க சந்திக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது சார். தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன் சார். அதை ஏன்னா நீங்கள் மிரட்டாதீங்க பத்திரிக்கையாளரை. நீங்கள் முன்ன மாதிரி இல்லை பத்திரிக்கையாளர். பேனா எடுக்க தெரிஞ்சவனுக்கு வேறு எது ஆயுதம் எடுக்கிறது தெரியுன்றதை சட்ட ரீதியான போராட்டத்தை செய்யறதுக்கு நமக்கு தெரியும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டு சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நிறைய தகவல் முதலே வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன சொன்னனோ இலங்கை சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி தான் சார் ஊடகங்களில் வெளிப்படுத்துது. நான் 15 நாளுக்கு முன்னாடி சொன்னேன். இன்றைக்கி தான் வந்து அந்த புலன் அமைப்புகள் இதுமாரி எங்கெங்கே அனுப்பியிருக்கான்னு விசாரணை செய்யணும் ஊடகங்கள் இன்றைக்கி மத்தியானத்தில் தான் சொல்கிறாங்க. அப்போ சொல்ல வரேன், என்னுடைய தொடர்புகள் பெருசு. நான் 28 ஆண்டு காலமாக இந்த சம்பந்தமான தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் நான். அப்போ எனக்கு கிடைச்ச தகவலை வெளியில் சொல்கிறதுக்கு இந்த ஊடகம் தானே சார் முக்கியம். ஊடகவாளர் என்ன சார் வேலை பார்ப்பான்? இந்த வேலையை தானே சொல்ல முடியும். என்ன மைக்கு போட்டு அரசியல் மாதிரி ரோட்டில் கத்திட்டு போகிறதுக்கு என்ன சார் நம்ம அரசியல்வாதியா? நம்ம ஊடகவாளர் இது பொதுத்தளத்தில் தான் சொல்ல முடியும். அதை மீறி வந்து நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு ஆதாரத்தை வந்து நீதிமன்றத்தை சமைச்சு நான் பல வழக்குகள் பொதுநல வழக்கில் போட்டிருக்கேன். அப்படி தான் நம்ம கொண்டு வர முடியும். இன்றைக்கி இவரெல்லாம் விசாரிக்கப்படவில்லை என்றால் நிச்சயம் நீதிமன்றத்தை நாடுவேன். இந்த தேர்தல் சமயத்தில் திமுக சார்ந்தவர்களை ஏதோ ஒரு வகையில் குறைப்படுத்த வேண்டும், அவர்களுடைய ஆளுமையில் அவர்கள் பெயரில் களங்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க் இப்போ உருவாகியிருக்கா இல்லையா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா திமுக நல்ல விஷயங்களை செஞ்சால் கண்டிப்பாக அதை வரவேற்கலாம். இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே இருந்த அஇஅதிமுகவுடைய எத்தனையோ குறைபாடுகளை விமர்சனம் செய்த நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கீங்க? என்ன சொல்லி வந்தீங்க? எத்தனை வாக்குறுதியை கொடுத்தீங்க? 525 வாக்குறுதியை கொடுத்தீங்க அந்த மக்கள்கிட்ட. ஒரு வாக்குறுதி கூட நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியாது. நீங்களெல்லாம் எப்படி இந்த மக்கள்கிட்ட பற்றி நான் இப்போ நிறைய வாக்குறுதி நிறைவேற்றி சொல்லுங்கள், 1 2 சொல்லுங்கள். ரொம்பலாம் முக்கியமாக மகளிர் உதவித்தொகை. சரி, மகளிர் உதவித்தொகை யாருன்னா சொல்லி சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அனைவருக்கும் நான் மகளிருக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பேன். அப்புறம் என்ன வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? தகுதி நிர்ணய அடிப்படைன்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் சார் நகையை வைங்க, எல்லாரும் அடமான கடை கூட்டுறவு சொசைட்டியில் வைங்க, நான் வந்தவனை மூட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ தான் கிராமு. அதில் என்னென்னு ஒரு 2 இந்த கம்பெனியில் நீங்கள் ஏதாவது செல்ஃபோன் வாங்க போனீங்கன்னா ஒரு கேரண்டி கார்டில் வச்சுருப்பாங்க. குட்டியாக கண்ணுக்கே தெரியாது.
போட்டு கீழே வந்து ஸ்டார் போட்டிருப்பான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிஷன் அப்ளை. அந்த மாதிரி இனிமேல் அடுத்து நீங்கள் வரப்போகிறீங்களா தேர்தலில் உங்கள் கண்டிஷன் அப்ளை என்னன்னு கேட்பான்ல மக்கள். இன்றைக்கி திமுக என்ற ஒரு திருட்டு முன்னேற்ற கழகம் என்னுடைய வலி வேதனையோடு இருக்கிற ஒருத்தன் மக்கள் எல்லாம் இந்த மழைநீர் பிரச்சனையில் பாருங்கள், இந்த மழைநீர் சேதத்தில் என்னென்ன பண்ணுறீங்க, யாருக்கு கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு கணக்கு சொல்லுங்களேன். ஏன் வெள்ளை அறிக்கை கொடுங்களேன், ஏன் உங்களுக்கு தயக்கம்? முக்கியமாக நம்ம இந்த போதைப்பொருள் கடத்தலை பற்றி பேசினால இன்னும் 2 பேர் பெருசாக விரியும், இன்னும் பல பேர் மாட்டுவாங்க அப்படின்னுமா, இல்லை மெதுவாக தேர்தல் முடிந்த பிறகு ஒரு வழக்கமான ஒரு வழக்காக அது ரொம்ப நாட்கள் நடந்து அப்படியே மறக்கடிக்கப்படுகின்ற ஒரு அம்சமாக மாறாதுங்க நினைச்சு அதான் பல வழக்குகளை பல நேரங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு. அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை நடந்திருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நாடை மட்டுமே சார்ந்ததல்ல, ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாடையோ சார்ந்ததில்லை. சர்வதேச லெவலில் இவருடைய போதைப்பொருள் வியாபாரங்கள் நடந்திருக்குது. எந்த நாடும் அது சும்மா இருக்க மாட்டான். இவர் இந்த விசாரணை முடிஞ்சு இவர் சிறைச்சாலையில் சென்றாலும் அடுத்ததாக வெவ்வேறு நாடுகளிலிருந்து இவரை திரும்ப வந்து இவரை கூப்பிட்டு போய் விசாரிப்பதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவன் நாட்டு சட்டத்தை அவனை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இவர்களே எந்த அதிகாரம் தவறான அதிகாரிகள் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் விங்கில் தேர்தல் களம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் விங்கை பொறுத்தவரையும் நல்லபடியாக விசாரணை செய்வார்கள், நம்பிக்கை உள்ளது. இருந்தாலும் இது போன்ற கூட்டு களவாணிகள் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு உரிமைக்காக திரு வாராக்கி மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.